வாசிகள் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கண்களை மூடி ஜெபிப்போம். பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே இயேசுவின் அன்பீரே அதனாலும் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் முன்பாக அடியனை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயம், சிந்தை, கண்கள் உம்முடைய வார்த்தை மற்றும் உற்று நோக்கி பார்ப்பதாக. நாங்கள் சிறுக நீர் பெருக, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக அவதரித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டார். நம்மை மீட்டு இந்த நாள் வரையும் வழிநடத்தி வருகிறார். அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நாம் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? அவர் மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு அன்பு ஏற்படுத்தும்படியாக, ஒரு உறவை ஏற்படுத்தும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வந்தது நிமித்தம் நாம் இன்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பிலே அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இன்று நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருக்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து சற்று நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு தாத்தாவும் பாட்டியும் நல்லா கவனிங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லோரும் நன்றாக கவனிங்கள். ஒரு தாத்தாவும் பாட்டியும், அவர்களுக்கு 4 பிள்ளைகள். பாட்டி அடிக்கடி என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, நான் சாகதற்குல எப்படியாவது இயேசு பிறந்த இஸ்ரேல் நாட்டை போய் சுத்தி பார்க்கணும், என்னை கூட்டு போங்கன்னு ஒவ்வொரு ஆண்டும் தொந்தரவு படுத்திக்கிட்டே இருந்தது நிமித்தம் ஒரு நாள் இஸ்ரேல் நாட்டுக்கு இயேசு பிறந்த பெத்லகேம், எருசலேம், ஜோர்டான் அவரை சுற்றி திரிந்த எல்லா இடத்தையும் பார்ப்பதற்கு சுற்றுலாவுக்கு ஒரு பஸ் மூலமாக ஏர்போர்ட் போய் அங்கிருந்து அவர்கள் ஒரு புறப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த பாட்டி வாங்க போகணும்னு தொல்லை தாங்க முடியல, செலவு அதிகமாகும், நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த பாட்டி சரி நம்மளாவது போவோம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்க போய் எருசலேம் எல்லா இயேசு சுற்றி தெரிந்த எல்லா பகுதியும் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஊர்ல இருக்கிற தாத்தாவுக்கு அந்த அவங்கள கூட்டு போன கைடு போன் பண்றாரு. தாத்தா, நாங்கள் எருசலேம் தலைநகரத்தை சுற்றி பார்க்கும்போது பாட்டி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, என்ன பண்ணலாம்? பாட்டியை அங்கேயே அடக்கணம் பண்ணிட்டா 2 லட்சம் ரூபாய் தான் செலவாகும், ஊருக்கு கொண்டு வரணும்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும், என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாரு. அந்த கைடு கேட்டார். அப்ப இந்த தாத்தா சொன்னாரு, எத்தனை லட்சம் செலவானாலும் சரி என் மனைவிய சொந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு சுற்றுலாவை பாதியிலே முடிச்சிட்டு நேரா ஊருக்கு வந்துட்டாங்க. பாட்டியை கொண்டு போய் நல்லபடியா அடக்கம் பண்ணியாச்சு. எல்லா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கைடு அந்த தாத்தா கிட்ட கேட்டார், தாத்தா, பாட்டியை எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, இங்கதான் அடக்கம் பண்ணணும்னு கொண்டு வர சொன்னீங்களே, பாட்டி மேல அவ்வளவு அன்பா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாத்தா சொன்னாரு, இயேசு கிறிஸ்து அங்கதான் இறந்து 3ஆம் நாள் உயிரோட வந்தாரு, அதே போல இவனும் உயிரோட வந்துட கூடாதுங்கிறதுக்காக நான் இங்க கொண்டு வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு வேடிக்கையாக காமெடியாக இருக்கலாம், ஆனா அன்பு, கணவன் மனைவிக்குள்ள அன்பு எப்படி இருக்கிறது?
பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எப்படி அன்பு இருக்கிறது? ஒரு வீட்டுல கணவன் மனைவி 2 குழந்தைகள். நன்றாக கவனிகள். அந்த கணவர் நல்ல ட்ரிங்க்ஸ் சிகரெட் பிடிக்கிறவர். அப்போ அப்படி இருக்கும்போது தினமும் அவரு அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவார். ஒரு கம்பெனில வேலை செய்யறார், நல்ல சம்பளமா வாங்குறாரு. ஆனா ஒரு நாள் அவரு குடிக்காம அப்படியே பேய் பிடிச்சது போல வந்து வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அவங்க மனைவி, என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரர் குடிக்காம வந்திருக்காரு, ஒரு மாதிரியா இருக்காரு அப்படின்னு சொல்லி, என்னங்க என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கும்போது, நான் எப்போதும் மதியம் சாப்பிட்டு கம்பெனில வேலை செய்யும்போது மதியம் சாப்பிட்டு ஏத்தாப்புல இருக்கிற கடையில சிகரெட் பிடிக்க போவேன். சரி, அப்படி சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க கம்பெனி பில்டிங் அப்படியே நொறுங்கி விழுந்துட்டு, அங்க வேலை பார்த்த 18 பேர்ல நான் ஒருத்தன் தான் உயிரோட வந்திருக்கேன், வேற எல்லாமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க உங்க உயிரை கடவுள் காப்பாத்தி இருக்காரு, நீங்க சந்தோஷப்படாம இப்படி ஒரு மாதிரி இருக்கிய அப்படின்னு. இல்ல, எனக்கு என் நண்பர்களா இறந்தது எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படின்னு. சரி ரைட், அதை விடுங்க, மறந்துருங்க, அது நடக்குதான் செய்யும் அப்படின்னு. ஒரு வாரம் கழிந்தது. அந்த கம்பெனில இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. இறந்து போன குடும்பத்துக்கு இந்த கம்பெனில இருந்து ஒவ்வொருவருக்கும் 20 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வந்தது. இத கேட்ட அந்த மனைவி, ஐயையோ போச்ச, இவரும் சேர்ந்து செத்துருந்தாரா 20 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குமே, இதை வச்சு நம்ம பிள்ளைகளை நல்லா நடத்திருக்கலாமேன்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட புலம்பி தீர்த்து அந்த காரியம் இவரு காதுக்கு வந்து உடனே, நீ என்ன பின்ன பத்தி இப்படி சொல்லுற அப்படின்னு கேட்ட, நீ அப்படி குடிச்சு அழிக்கிய அத அப்படி சொன்ன. அப்புறம் வேதனைப்பட்டு குடி பழக்கத்திலிருந்து மனம் திரும்பி அவரும் குடும்பமாக ஆலயத்துக்கு வர புறப்பட்டார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்பு குடும்பத்திலே எப்படி இருக்கிறது? பணத்துக்காக அன்பு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கு அன்பாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எப்படி அன்பாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சற்று தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். யோவான் 15:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 10 கட்டளைகளை சுருக்கி ஒரே வார்த்தையாக சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? நன்றாக கவனிங்கள். விரும்புவதற்கும் நேசிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன அப்படின்னா, ஒரு செடியில இருக்கிற ஒரு பூவை நம்ம விரும்பணும்னா அதை பறிச்சு என்ன பண்ணுவோம்? தலையில வச்சுக்கிடுவீங்க. அதே செடியை நேசித்தா தண்ணீர் ஊற்றி வளர்ப்போம். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நம்ம குடும்பத்துல அண்ணன் தம்பி உறவு, பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவு, தாய்மாமா உறவு, இதெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. நான்ஸ்டிக் பாத்திரம் தெரியுமா எல்லாத்துக்கும்? நான்ஸ்டிக்ல தோசை சுடுது. அது என்ன, தோசை சுட்டா ஒட்டவே ஒட்டாது, நல்ல பளபளன்னு இருக்கும். அதே போலதான் இன்னைக்கு உறவுகள் ஒட்டுவதே இல்லை. உறவிலே விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அன்பு இல்லை, ஒருவருக்கு ஒருவர் அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்து அன்பை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த உலகத்திலே வந்து மரித்தார். ஒவ்வொரு ஆண்டும் 40 நாள் எந்த காலத்திலே உபவாசம் இருந்து நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அன்பு என்கிற காரியம் பரிபூர்ணமாக நம்மிடத்திலே வந்திருக்கிறதா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நாம் கொடுக்கும் பொருளை விட காட்டும் அன்பை முக்கியம். உலகில் விலை அதிக மதிப்புள்ளது நம்மிடத்தில் இருக்கிற தங்கம், வெள்ளி அல்லது வீடு, சொத்து, பணம் அல்ல. நம்மோடு பயணிக்கும் மனிதர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, நம்மோடு பயணிக்கும் மனிதர்கள் தான் விலையேற பெற்றவர்கள் என்று ஆண்டவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர்களோடு அன்பு செலுத்துவதற்கு தான் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை அன்பு இல்லை என்றால் இந்த உலகத்திலே வாழ்வது வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்பாவை அம்மாவை அரசனாக அரசியாக பார்க்க வேண்டும். உயிரோடு இருக்கும்போது, கல்லறையில் அல்ல.
இன்னைக்கு அநேக முதியவர்கள் இயற்கையாக மரிப்பதில்லை. இதுக்கு முன்னாடி இயற்கையாகவே ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாளைக்கு சாப்பாடு இறங்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர் அப்படியே இயற்கையா மரிச்சாங்க. இன்னைக்கு அநேகர் இயற்கையா யாரும் முதியவர்கள் மரிப்பதில்லை. மன கஷ்டம், மன வேதனை, பிள்ளைகள் இடத்திலிருந்து அன்பு இல்லை, சொந்த பந்தத்தில் அன்பு இல்லை, உறவிலே விரிசல், மனவேதனை, துக்கத்தோடு வியாதிப்பட்டு சாப்பாடு கிடைக்காம பட்டினியோடு நம்முடைய குடும்பத்திலே அநேகர் மரித்து போகிறார்கள். அதுக்கப்புறம் கல்லறையில கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வச்சு கும்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒரு நியூஸ் பேப்பர்ல போன வருஷம் வந்தது. மாமியார் மருமக கிட்ட, காப்பி கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கு, கொஞ்சம் சூடு பண்ணி கொடு அப்படின்னு மருமக கிட்ட கேட்டாங்க. அவ்வளவுதான், அம்மிக்கலை தூக்கி மண்டையில ஒரே போட்டு ஆளு காலி. போன வருஷம் நியூஸ் பேப்பர்ல வந்தது. காப்பி சூடு பண்ணி தான் கேட்டதுக்கு மாமியார் உயிர் போனது. அன்புக்காக ஏங்குகிறவர்கள் அநேகர். ஒரு அம்மா, அதுவும் நியூஸ் பேப்பர்ல வந்ததுதான், அவங்களுக்கு பசி பட்டினி, பிள்ளைகள் கண்டுகொள்ளவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அருவாமனை தெரியுமா? அருவாமனையை கொண்டு அவங்க கழுத்தை அவங்களே அறுத்து 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 அப்படியே உயிரை விட்டாங்க. இது நியூஸ் பேப்பர்ல வந்ததுதான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சொந்த பந்தங்கள் உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கும் நமக்கும் உறவு எப்படி இருக்கிறது? தேவனை அறியாதவர்களுக்கும் நமக்கும் உறவு எப்படி இருக்கிறது? போதகர்கள் ஊழியர்களுக்கும் நமக்கும் உறவு எப்படி இருக்கிறது? சபையில் அன்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த லெந்து காலத்திலே நம்மிடத்துல குறைவுகள் இருக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அதை சரி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை லட்சங்கள், எத்தனை ஆயிரம் கூட இழந்து போகலாம், எத்தனை சென்ட் நிலம், எத்தனை ஏக்கர் நிலம்னாலும் இழந்து போகலாம். ஆனால் சொந்த பந்த உறவு, அன்பை இழந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து அன்பு காட்டுவதற்கு தான் வந்தார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோம்? ஒரு அண்ணன் தம்பி வீடு, அண்ணன் தம்பி 2 பேருமே புது சுவர்ல வீடு கட்டியிருக்காங்க. ஒரே சுவர் தான், இந்த பக்கம் அண்ணன், இந்த பக்கம் தம்பி. மாசம் மாசம் நம்ம ஊழியத்துக்கு 2 பேரும் காணிக்க தருவாங்க. அவங்க வீட்டுக்கு 2 வருஷமா போயிட்டு இருக்கேன். அழகா நல்லா வரவேற்பாங்க, பேசுவாங்க, காப்பி போட்டு கொடுப்பாங்க, காணிக்க தருவாங்க, ரசீது போட்டு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவது வழக்கம். ஒரு நாள் வந்தது, அண்ணன் சொன்னாரு, அண்ணே திருநெல்வேலியில இருந்து எனக்கு ஒரு பெரிய வசனம் போட வேணும், இங்க எங்கேயுமே கிடைக்கல, நீங்க வரும்போது வாங்கிட்டு வாங்க சொல்லி கையில பணம் தந்தாரு. சரி, நான் அடுத்த மாசம் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த மாசம் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். அண்ணன் வீடு பூட்டி கிடக்கு, தம்பி வீடு திறந்திருக்கு. அப்ப தம்பி அண்ணனுக்கு போன் அடிச்சேன், என் தம்பி வீட்டுல கொடுத்து போங்க, நான் வாங்கிக்கிறதேன்ட்டாரு. அப்ப தம்பி வீட்டுல போய் ஜோம் பண்ணிட்டு, இது உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து சொன்னதான். ஐயோ, பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போங்க, நானும் அவனும் 2 வருஷமா பேச மாட்டோம் அப்படின்னாரு. எனக்கு தூக்குவாரி போயிட்டு, என்னடா இது, ஒரே பொதுச்சோர்ல வீடு கட்டிருக்காங்க, பக்கத்துல பார்த்துருக்காங்க, 2 வருஷமா பேச மாட்டேங்காங்க. அண்ணன் தம்பி உறவு, ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே வீட்டில் குடியிருந்தவர்கள், ஒரே ஊரில் வசிப்பவர்கள், ஒரே சபைக்கு செல்கிறார்கள், ஒரே பரலோகத்திற்கு எப்படி போக முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? ஒரு சின்ன சின்ன காரியத்திற்காக அன்பு, தான் கண்ட சகோதரத்தில் அன்பு காணவில்லை என்றால் காணாத தேவனிடத்தில் அன்பு எப்படி நாம் பார்க்க முடியும் என்பதை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அன்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் இல்லை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அன்பு உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா நன்மை செய்வாங்க. பூரண அன்பு உள்ளவர்கள் நன்மை செய்வாங்க, பலனை எதிர்பார்க்காம நன்மை செய்வாங்க. அன்பு உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? வாழ்த்துவாங்க. ஓ வெரி குட், சூப்பர், நல்ல மார்க் எடுத்திருக்க, நல்ல நீ படிச்சிருக்க, நல்ல வேலை கிடைச்சிருக்கு என்று வாழ்த்துவார்கள். அன்பு இல்லை என்றால் பொறாமை வரும். என் மகளை விட அவன் மார்க் அதிகமா எடுத்துட்டா, என் மகனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அவன் மகனுக்கு வேலை கிடைச்சிட்டு சொல்லி பொறாமை வரும். அன்பு இருந்தால் அது வராது. பூரண அன்பு இருந்தால் வாழ்த்துவதற்கு நமக்கு வாய் வரும். பிரியமானவர்களே, அன்பு நமக்கு இராவிட்டால் ஐயோ,
அன்பு இந்த லெந்து காலத்திலே அநேக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். மனிதர்களை மனிதர்களை நோக்கி அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். அன்பு வார்த்தையில் ஆரம்பித்து கொடுப்பதில் வளர்ந்து நடக்கையில் நம்மை பூரணப்படுத்துகிறது. நம்மை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று மத்தேயு 6:44 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏமானவர்களே, ஒரு சபைக்கு மானூர் பக்கத்துல நம்ம சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு செய்திக்கு போயிருந்தேன். செய்தி முடிஞ்ச உடனே ஒரு அக்கா 2 பிள்ளைகளை கூப்பிட்டு எனக்காண்டி என் பிள்ளைகளுக்காண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு வந்தாங்க. அப்போ அவங்களுக்காக எதற்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். எனக்கு கணவர் இல்ல, இறந்துட்டாங்க. நான் ஒரு டிபன் கடையில பாத்திரம் கழுவி கொடுக்கேன், அந்த வேலை பார்க்கேன், ஏதோ கொஞ்சம் சம்பளம் வருது, அதை வச்சு என் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சு அப்படியே போய்கிட்டு இருக்கு. எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு தையல் தெரியும், எனக்கு தையல் மிஷின் கூட வாங்க முடியல, எனக்கு ஏதாவது அதுக்காண்டி ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. அந்த அன்னைக்கு அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட பைபிள் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். என்கிட்ட பைபிள் இல்லை அப்படின்னாங்க. எத்தனை வருஷமா இந்த சர்ச்சைக்கு வரேன்னு கேட்டேன். 5 வருஷமா வரேன் அப்படிங்கிறாங்க. 5 வருஷமா ஒரு சபைக்கு ஒரு விதவை, ஒரு ஏழை வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விசாரிக்க ஆள் இல்லை, என்ன வேண்டும் என்று கேட்க ஆள் இல்லை, யாரும் கண்டு கொள்ளவில்லை. நம்ம சர்ச்சை முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவோம், நமக்கு பிரியமானவங்களை சந்திச்சு போனதான் என்ன இன்னைக்கு இந்த புடவை எங்க எடுத்த, இன்னைக்கு என்ன சமையல் பண்ண, அன்னைக்கு எங்க போன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிக்கிடுவோம். ஆனா அதே சபையில ஒரு ஏழை விதவை, ஒரு ஏழை யாராவது ஒருவர், அவங்களுக்கு போற செருப்பு கூட இருக்காது, முடிஞ்ச உடனே யாராவது பேசுவாங்களா அப்படின்னு, யாராவது நம்ம கிட்ட அன்பு காட்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. யாருமே கண்டுகிட மாட்டாங்க. அப்படியே செப்பல்ல போட்டுட்டு அப்படியே போயிருவாங்க. அவங்க செப்பல் பிஞ்சு போயிருக்கும், அதை விசாரிக்க ஆள் இல்லை. சில பேர் பைபிள் வச்சிருப்பாங்க, அந்த பைபிள் அந்த ஜிப்பு அந்த கவர் கூட வாங்கி போட துட்டு இருக்காது அவங்க கிட்ட. எப்படியாவது வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க, வாங்க முடியாது. ஆரியாமத்துல 4 பக்கம் இருக்காது, அட்டை கிழிஞ்சிருக்கும், பாட்டு புக்கு இருக்காது. அவர்களை விசாரிக்க ஆள் இல்லை. நிறைய சபையில இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அன்பு எல்லோரிடத்திலும் செலுத்த வேண்டும். இன்னைக்கு அன்பு சோதனைக்காரன் வேறு விதமாக அன்பு செலுத்த நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பழக்கி விட்டான். ஆன்லைன் வர்த்தகம், செல்போன் மூலமாக செல்போனிலும் டிவியிலும் அதிக நேரம் அன்பு செலுத்துகிறோம். ஆனால் மனிதனிடத்தில் அன்பு செலுத்தவில்லை. ஒரு ஹஸ்பண்டும் ஒரு தாத்தாவும் பாட்டியும் தான் ஒரு வீட்டுல போய் கேட்ட திறக்காங்க, அதுல கரண்ட் சாக்கு அடிச்சு நிக்காங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணுதா, வீடியோ எடுக்கா. நல்ல வேலை அந்த இடத்துல ஒரு போலீஸ்கார் வந்தாரு, பைக்க ஸ்டாண்ட் கூட போடல, கீழே போட்டுட்டு அந்த பொண்ணு கழுத்துல இருந்த துப்பட்டியை எடுத்து அவங்க கழுத்துல போட்டு இழுத்துட்டாரு. இன்னைக்கு ஆபத்தான நேரத்துல வீடியோ எடுக்கதான் ஆள் இருக்காங்க, அதை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை, அன்பு இல்லை. மனிதனுக்கு மனிதன் அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்து அன்பை காட்டுவதற்கு அந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? நற்செய்தி அறிவிக்க, மனிதர்களிடம் பேச எந்த ஆன்லைன் வர்த்தகம் தடை செய்கிறது. இன்னைக்கு நிறைய வீட்டுல எதுக்கர்த்தாலும் ஆன்லைன்ல பதிவு பண்ணி வாங்குகிறது. இது ஆபத்து, இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அன்னைக்கு பாக்க அவங்க வீட்டுல ஜோமான போயிருக்கேன், கர்ச்சிப்பு ஆர்டர் போட்டிருக்காங்க, 10 கர்ச்சிப்பு வந்திருக்கு. கொஞ்சமாவது என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு வீட்டுக்கு ஜோமனை போகும்போது நான் என் பையனையும் கூட்டு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து பார்சல் வந்தது. அந்த பார்சலை வேகமா உழைச்சாங்க. நான் கேட்டேன், இது என்னது அப்படின்னு. சமையல் பண்ணதுக்கு என்ன ஊத்ததுக்கு பாட்டில், இந்த பாட்டில் என்ன ஊத்தினா என்ன வடியவே சிந்தவே சிந்தாது, அதான் ஆர்டர் போட்டோம் அப்படின்னு. அதை உழைச்சி வெளியே எடுத்தாங்க. என் பையன் பார்த்தேன்னு சொல்லிட்டான், இது என்ன குவார்டர் பாட்டில் மேல இருக்கு அப்படின்ட்டான். அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே வரல. ஆமா, குவார்டர் பாட்டில் மாதிரி தான் இருக்கு, வாட்டர் பாட்டில் வேணா சொல்லி ரோட்டு உரமா நிறைய கிடக்கு, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில 600 ரூபாய் 3 பாட்டில். அவங்களுக்கு அவ பிடிச்சி சத்தம் போட்டேன், உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்ப அவகிட்ட சில காரியங்கள் சொன்னேன்.
அந்த ஆன்லைன் வர்த்தகத்தை செல் இருந்து அழிச்சிட்டானா, இனிமே வேங்கவே மாட்டேன் அப்படின்ட்டா. மும்பையில ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள், எல்லாரும் கேக்கு வெட்டி இந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் மயங்கி விழுந்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போனாங்க. போனா எல்லாரும் பிழைச்சிட்டாங்க, அந்த பொண்ணு செத்துட்டான். எப்படி இறந்தான்னு பார்த்தா, அந்த கேக்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுல விஷம் கலந்து இருக்கிறது. எங்க வாங்கினீங்கன்னு கேட்டா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணோம். ஆன்லைன்ல அங்க போன் பண்ணி கேட்டா, எந்த பேக்கரியில வாங்கணும்னு எங்களுக்கு தெரியல, நாங்க 5-6 பேக்கரியில வாங்குறோம், இது இந்த ஏரியாவில எந்த எங்களுக்கு தெரியல. கடைசியில உயிர் போனதான் மிச்சம். அந்த பொண்ணு அழகா இருக்கா, உயிர் போயிட்டு. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன், மாசம் மாசம் போறேன். அந்த மாசம் போறேன், அவங்க பொண்ணு உடம்புல பொண்ணு ஒரே சீல் வடியுது. என்ன போன மாசம் நல்லா தான் இருந்தா, என்ன ஆச்சு? ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா, ஆஸ்பத்திரிக்கு போனோம், செலவு பண்ணோம், ஒண்ணும் கேட்கல, எவ்வளவு கழிவு மாட்டோம், கேட்க மாட்டேக்கு. என்னதான் நடந்தது? என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்ல போன் பண்ணி ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுவான். அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் வந்தது, அதை போட்டதுக்கு அப்புறம் உடம்பு அலர்ஜி ஆகி இந்த மாதிரி ஆயிட்டுங்கிறாங்க. பிரியமானவர்களே, நம் தேசத்தை பாதுகாக்க ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதெல்லாம் தோற்று போய்விட்டது. ராணுவ வீரர்கள் தேசத்தை சுற்றி நிற்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு மேலே ஏரோப்ளேன்ல சைனால வந்து எல்லா நாட்டிலையும் பொம்மை புத்தாடைகள் உணவுப் பொருட்கள் நம்ம நாட்டுக்கு பறந்து வருது, கிருமி கலந்து வருது. நம்ம நாட்டை சீரழிக்க அழிப்பதற்கு நாட்டுக்கு நாட்டு அன்பு இல்லை, எப்படியாவது காலி பண்ண வேண்டும் என்று நாம் இது தெரியாம ஆர்டர் பண்ணி வாங்குறோம். சரி, இப்போ நீங்க இங்க ஜவுளி எடுக்கணும்னா எங்க போவீங்க? அம்பைக்கு போவீங்களா? சரி சரி, அம்பைக்கே போகணும்னு வச்சுடுங்க, சரிங்களா? இப்ப இங்க இருந்து நீங்க அம்பைக்கு ஒரு கடைக்கு ஜவுளி எடுக்க போறீங்க. போகும்போது என்ன, வீட்டுல இருந்து அப்படியே நடந்து போவீங்க. பஸ் ஸ்டாப்ப போறதுக்குள்ள 4 பேரை பார்த்து பேசுவோம். எங்க போற? நான் ஜவுளி எடுக்க போறேன். அப்படியா, சரி ரைட்டு. அப்ப பேசும்போது, ஓ மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, இப்ப சரியாயிட்டா, ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னு பேசுவோம். பஸ் ஸ்டாப்ல போய் நிற்போம், அங்க 4 பேர் பேசுவாங்க, அவங்க கிட்ட பேசுவோம். பஸ்ல ஏறனே நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கூட படிச்சவங்க 2 பேர் வருவாங்க. எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, உன் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்காரு, உன் பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சிட்டா? கிடைச்சிட்டு. இப்படி ஒருத்தர் பேசுவோமா? கடைக்கு போறோம், அங்க போனோடனே நம்ம ரெகுலரா எடுக்கிற கடன் தான், அந்த ஓனருக்கும் நமக்கும் நல்ல பேசுவோம். அவங்க ஜாலியா பேசுவாங்க, நம்மளும் எப்படி இருக்கியா, என்ன உங்க மக கல்யாணத்துக்கு இங்க ட்ரெஸ் எடுங்க, உங்களுக்கு நான் இலவசமா இதெல்லாம் தரேன்னு சொல்லுவாங்க. நல்லா நமக்கு ஒருத்தர் பேசுவோம். இப்படி மனிதனுக்கு மனிதன் அன்பு காட்டாமல் மனிதனுக்கு மனிதன் பேசக்கூடாது என்று இந்த ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக கையை காலை உடைத்து மூலமாக நம்மை வீட்டிலே முடக்கி வைத்து நற்செய்தி அறிவிக்க விடாமல் செய்வதுதான் சோதனைக்காரனுடைய வேலை. புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு காட்டக்கூடாது என்பதுதான் அவருடைய வேலை. பிரியமானவர்களே, ஆன்லைன் வர்த்தகம் வேண்டாம். செல்போன்ல அதிக நேரத்தை செலவு செய்யாதீர்கள். டிவியில் அதிக நேரத்தை செலவு செய்யாதீர்கள். வேதத்தை வாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஜெபத்துக்கும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த வேதாகமம் முழுவதும் அன்பை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எழுதி தந்த இந்த அன்பு லெட்டர் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருந்தால், உள்ளத்தில் பட்டயம் இருந்தால் உதட்டில் நற்செய்தி இருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி நாம் சொல்ல முடியும். ஆனா உள்ளத்துல பட்டயம் இல்லைன்னா ஒரு வார்த்தையும் வராது. சினிமா பாட்டு இருந்ததுன்னா அதுதான் வரும், தேவையில்லாததான் வரும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் சரி செய்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. சொந்த பந்தத்தில் அன்பு. இன்னைக்கு கல்யாண வீட்டுல கல்யாண பத்திரிகையில தாய்மாமா பேர் கூட போட மாட்டாங்க. ஆனா பெரிய பெரிய கட்சிக்காரங்க பேரு கொட்டாளத்துல போடுறாங்க. ஒரு பிரயோஜனம் கிடையாது. சொந்த பந்த உறவு பெயர். இதுக்கு முன்னாடி நம்மளா சின்ன பிள்ளையில கல்யாண பத்திரிக்கை வந்தோடனே என்ன பண்ணுவோம், நாடு திரும்பி பார்ப்போம். அப்பா, எங்க அப்பா பேர் போட்டிருக்கு, எங்க அம்மா பேர் போட்டிருக்கு, ஏன் பேர் போட்டுருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு கல்யாண பத்திரிகையை வாங்கி அப்படியே குப்பத்துக்கு போகுது. அந்த உறவினர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை யாரும் பார்க்கறதே கிடையாது. காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றும் மாறாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் மாறக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல 15 இருந்து நீங்க கடைசி வரைக்கும் வீட்டுல போய் வாசி பாருங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் வாசி பாருங்க. யாக்கோபு
அவருடைய நேசித்த யோசேப்பை சகோதரர்கள் விற்று போட்டார்கள், குழியில் தூக்கி போட்டார்கள். ஆனால் யோசேப்பு ராஜாவாக மாறிவிட்டான். ஆனால் பஞ்சத்து நிமித்தம் எகிப்தை நோக்கி வருகிறார்கள். அப்படி வரும்போது அங்கு தஞ்சம் அடைகிறார்கள். யாக்கோபு மரித்து போகிறார். யோசேப்பின் சகோதரர்கள், அப்பா இறந்துட்டாங்க, எங்களை நீ பழி வாங்கிறாத, நாங்க உனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு எங்களை பழி வாங்கிறாதன்னு சொல்லி கேட்கும் போது அந்த யோசேப்பு என்ன சொல்றார்? பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று பச்சமாய் பேசினான், பாசமாய் பேசினான். யோசேப்பு அந்நிய தேசத்திலே திருமணம் பண்ணவன். அவனுடைய பிள்ளைகளுக்கு உறவே கிடையாது. எங்க அப்பா வெளியில சொந்த பந்தமே இல்லை. ஆனா தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நடந்தது என்ன தெரியுமோ? யோசேப்பின் பிள்ளைகளுக்கு சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா, அத்தா, இப்படி உறவுகள் கிடைத்தது. இன்னைக்கு உறவை சில வீட்டுல சித்தப்பா வீட்டுக்கு போவாத, பெரியப்பா வீட்டுக்கு போகாதன்னு சொல்லி விஷத்தை ஓட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அநேக குடும்பத்தில். நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்திலும் அப்படி இருக்கிறது. பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் சரி செய்ய வேண்டும். அதற்காக தான் இந்த லெந்து காலம். சில பேருக்கு அன்பு இருக்கும், பண்றதெல்லாம் வம்பா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்ல கவனிங்க, அன்பு நெல் மாதிரி, அது விதைச்சாதான் முளைக்கும். ஆனா வம்பு அப்படி கிடையாது, அது விதைக்காமலே முளைக்கும். அதுதான் கலைகள். கலைகளுக்கு யாராவது விதை போடுறாங்களா? அது தானா தானே வருது. வருஷம் விவசாயிங்க களையை வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. களை வெட்டதுக்குன்னு அம்மாமார்கள்லாம் போதாங்க. ஆனா களை வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா களை அது சாத்தான். ஆனால் அன்பு அப்படி இல்லை, நெல் மாதிரி, அதை விதைச்சாதான் முளைக்கும். அன்பு செலுத்த வேண்டும். நம் மீது அன்பு எய்தவர்கள் அவங்க மீது அன்பை, கர்த்தருடைய அன்பை அள்ளி வீச வேண்டும். அன்பு தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். தவறான அன்பு வச்சிடக்கூடாது. இந்த உலகத்துல தவறான அன்பு இருக்கிறது. தவறான மனிதர்கள் மீது அன்பு வச்சிடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நிறைய ஒரு பொண்ணு ஒரு பையனை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வீட்டுல எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. கடைசியில அவளை வீட்டை விட்டு வெளியே போகணும் மூழ்கிட்டாங்க. தூரத்துல தேசத்துல இருந்து போய் இருந்து ஒரு குழந்தைய பத்துக்கிட்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல. அது நம்ம நாட்டுல வழக்கமா அப்படி நடக்கிறது தானே. அந்த அன்னைக்குல 2வது குழந்தை வயிற்றுல இருக்கும்போது வீட்டுல கொண்டு விட்டு போனவன் தான். திரும்ப வரவே இல்லை. போன் பண்ணுனா இந்த நம்பர் தொடர்பு எல்லைக்கு அங்கே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எங்க போனானே தெரியல. இன்னைக்கு 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கணவர் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற தவறான அன்பு. எங்க அக்கா பொண்ணு இளஞ்சி காலேஜில் பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கா, முதல் வருஷம். அப்ப அவகிட்ட அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டேன், 2 மாசம் முன்னாடி. நீ 2 பஸ் மாறி போனோம். நீ இப்படி பஸ் மாறி போகும்போது எவனாவது ஒருத்தன் உன் மேல கண்ணு வச்சு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ ரொம்ப அழகா இருக்க, உன் கண்ணு அழகா இருக்கு, மூக்கு அழகா இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அவளுக்கு ஒண்ணுமே வரல, என்ன பேசனே தெரியல. அதனால சிரிச்சா, என்ன மாமா சொல்லணும் அப்படின்னா, சொல்றத நல்லா கவனிச்சுக்க. எவனாவது ஒருத்தன் பின் தொடர்ந்து உன்கிட்ட வந்து உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னா, அடுத்த செகண்ட்ல கொஞ்சம் கூட லேட் பண்ணல, அந்த இடத்துல அது வந்து அப்படியே நின்றுட்டுன்னா சொல்லி படிச்சது. அந்த ஸ்பாட்ல உடனே சாரி பிரதர், சிரிச்சுக்கிட்டே சொல்லு, சாரி பிரதர், எனக்கு நிச்சயம் ஆயிட்டு, அடுத்த வருஷம் கல்யாணம், எனக்கு வரப்போற கனவு செங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இருக்கான்னு சொல்லிடு, அதோட பின்னாடி வரவே மாட்டான் அப்படின்னு. சரி மாமா, நான் அப்படியே சொல்லியிருந்தேன்னு சிரிச்சா. அது பொய்யா இருக்கலாம், ஆனால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற ஞானம். வீட்டை விட்டு வெளியே போயாச்சுன்னா மனிதர்கள் கொண்ட மிருகங்கள் சுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை பற்றிப்பதற்கு தவறான அன்பு, அதில் மாட்டிக்கொள்ளக் கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்பு, நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்தினா
தவறான அன்பு எது, நல்ல அன்பு எது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஒரு மனிதன் கிட்ட பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம், இது தவறான அன்பு, விலகி ஓடிடுது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில அன்பு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் சென்னையில இருக்கும்போது என் நண்பன் ஒருத்தன், அவனுக்கு அப்பா கிடையாது, 2 தங்கச்சி. இவன் ஒருத்தன் ஒரு காதல் வலையில மாட்டிக்கிட்டு அவளைதான் கல்யாணம் பண்ணுவேன், உனக்கு 2 தங்கச்சி இருக்கு, அப்பா இல்ல, நீ ஏன் இப்படி பண்ணுத, என் உயிரே அவதான் அப்படின்ட்டான். கடைசியில அந்த பொண்ண சைடு விசாரிச்சு பார்த்தா, அவங்க அந்த பையனோட அம்மா எப்படியாவது அவங்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு விசாரிச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க. இது 2 ஒண்ணு சேர்ந்த அந்த 2 குடும்பம் என்ன ஆகும், நாசமா போயிடும். இவன் சொல்லி பார்த்தேன், கேட்கல. எனக்கு கொஞ்சம் கவிதை எழுதுற பழக்கம் உண்டு, ஆண்டவர் கொடுத்த தாளந்து. உடனே ஒரு நாள் ஒரு பேப்பரை எடுத்தேன், எழுதி அவன் கையில கொடுத்தேன். அவன் உடனே வாசி பார்த்தான், உடனே விட்டுட்டான். என்ன திரும்ப எழுதியிருந்தேன், காதல் ஒரு ஜாலி, உண்மையை சொன்னால் அது ஒரு போலி, உன் மெமரி ஒரு நாள் காலி, நீ ஒரு நாள் பலி அப்படின்னு எழுதியிருந்தேன். அவ்வளவுதான். அவன் பயந்துட்டான். அப்புறம் சில விவரங்கள் சொன்னேன், அந்த காதல அதோட போன் நம்பர் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அவளும் பின்தொடர்ந்து பார்த்தா வேலைக்கு ஆகல, கடைசியில அவளும் போயிட்டா. நடந்தது என்ன தெரியுமா, சில ஆண்டுகள் கழித்தது அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தது, நல்லபடியா நடந்தது. அதுக்கப்புறம் தான் இவன் கல்யாணம் பண்ணான். அந்த பிள்ளை வீட்லயும் இவ கல்யாணம் பண்ணா மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ள, அந்த அவ தங்கச்சி தம்பிக்கு ஹெல்ப் பண்ற நல்ல மாப்பிள்ள. 2 குடும்பமும் நல்லா இருக்குது. அல்லேலூயா. அவங்க ஒண்ணு இறஞ்சிருந்தா முடிஞ்சது அந்த குடும்பம். பிரியமானவர்களே, அன்பு சரியாக இருக்க வேண்டும். மாயையான அன்பு அதிகமாக இருக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத அன்பு இருக்கக்கூடாது. ஏசாயா 59 அதிகாரம் 1-4 வரைக்கும் வீட்டுல போய் வாசி பாருங்க. நம் விரல்கள் அக்கிரமத்தினால் கரைப்பட்டு இருக்கிறது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ஒன்னு போன் எடுக்காங்க, இல்லைன்னா ரிமோட் எடுக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த விரல் தான் வேலை செய்யுது. இந்த விரல், நம்முடைய விரல்ல அக்கிரமங்கள் இருக்கிறது. இதனால நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தரிடத்துல போய் சேர மாட்டேங்குது. ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தின் அன்பு மாயை. உலகத்துல தேவையில்லாத மனிதன் கண்டுபிடித்த பொருட்கள் மீது அன்பு வைத்தால் அது அழிந்து போகக்கூடியது. அழிந்து போகாத அன்பு மனிதனுக்குள் இருக்கிற ஆத்மா. இயேசு கிறிஸ்து அன்பை விதைப்பதற்கு தான் அந்த உலகத்திற்கு பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திற்காக, எல்லா மனிதனுடைய பாவத்துக்காக, சாபத்திற்காக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? பிரியமானவர்களே, அன்பு. செல்போன்ல அதிகமா அன்பு வேண்டாம், டிவியில் அதிக அன்பு வேண்டாம். தவறான அன்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சோதனைக்காரன் நம்மை சுற்றி சுற்றி வருகிறான். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய இருதயம், சிந்தை, கண்களை திருடி கொண்டிருக்கிறான். இதுல இருக்குது வலைத்தளம் அல்ல, இது ஒரு வலு சர்ப்பம். போனை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இது ஒரு மலை பாம்பு. வீட்டுல இருக்க டிவி அது ஒரு சிங்கம், கடிச்சு குதறிடும். வீட்டை விட்டு நம்ம வெளியே போகும்போது, வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம், வயிற்ற ஃபில் பண்ணிடுவோம், அப்படித்தானே? அப்புறம் சாப்பாட்டுக்கு டிஃபன் பாக்ஸ்ல ஃபில் பண்ணிடுவோம், போன்ல சார்ஜ் ஃபில் பண்ணிடுவோம். அப்புறம் பர்ஸ்ல கொஞ்சம் பைசா வச்சுக்கிடுவோம், பர்ஸ் பேருக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு. அப்ப வீட்டை விட்டு வெளியே போகும்போது எல்லாமே ஃபில் பண்ணுதோம். இருதயத்துல வசனத்தை ஃபில் பண்றோமா, அதை நிரப்புகிறோமா? வீட்டை விட்டு வெளியே போனாலே நமக்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் மூலமாக. வேத வசனம் இருதயத்தில் நிரப்பிவிட்டு ஜெபம் என்கிற காரியத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டு வெளியே வந்தா தூதர்கள் 2 பேர் கூடவே வருவாங்க, விபத்திலிருந்து பாதுகாப்பாங்க. விஷம் கொண்ட மனிதர்கள்கிட்ட இருந்து, மிருகம் கொண்ட மனிதர்களிலிருந்து பாதுகாத்து நம்மளை நேர்த்தியாக வழிநடத்துவாங்க. பிரியமானவர்களே, அன்பு சரியாக செலுத்த வேண்டும். ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன், ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன், நன்றாக கவனிங்கள். ஒரு கிராமத்தில், பக்கத்து கிராமம், சாந்தி சரண்யா என்று
2 தோழிகள், இணை புரியாத தோழிகள். இவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரைக்கும் 1ஆவது படிச்சாங்க. +2 படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா? நம்ம 2 பேரும் இவ்வளவு மார்க் எடுக்கணும், இந்த காலேஜில் தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டார்கள். +2 எக்ஸாம் முடிஞ்சது, ரிசல்ட் வந்தது. அந்த காலேஜில் சேரக்கூடிய தகுதியோட 80% மேலாக 2 பேரும் மார்க் எடுத்தாங்க. சந்தோஷம். அந்த காலேஜில் எப்போ அட்மிஷன் ஓபன் ஆகுதோ நம்ம போய் சேர்ந்துடணும் அப்படின்னு பேசிக் கொண்டார்கள். ஆனால் திடீரென்று சாந்தி இயேசுவை அறிந்தவள், சரண்யா இயேசுவை அறியாதவர்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சாந்தி இயேசுவை அறிந்தவள், சரண்யா இயேசுவை அறியாதவர்கள். ஆனால் இணை பிரியாத தோழி. இப்படி இருக்கும்போது சாந்தி சுற்றுலாவுக்கு குடும்பமாக செல்ல இருக்கிறார்கள். அப்போ தன்னுடைய தோழி சரண்யா கிட்ட, நான் இந்த மாதிரி போறேன், எங்க அத்தை வீடு மாமா வீடு அப்படியே போயிட்டு நாங்க இத்தனை நாள் கழிச்சு வருவோம், அங்க அட்மிஷன் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஒரு போன் பண்ணு, நான் உடனே எங்க அப்பாவை கூட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவ போய் ஒரு வாரம் கழிச்சு அட்மிஷன் ஓபன். 2 நாள்ல ஃபுல் ஆயிட்டு. அந்த சரண்யாக்கும் 2ஆவது நாள் தான் தெரியும் அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னு தவம் கிடக்கணும். அப்படி நல்ல பிரபலமான ஒரு காலேஜ். உடனே சரண்யா மறுநாள் போனா 2 சீட் இருந்தது. ஒரு சீட்டை அட்மிஷன் போட்டு அவ சேர்ந்துட்டு தன்னுடைய தோழியை நினைத்து பார்க்கவில்லை. தன்னுடைய மாமன் மகள், தன்னுடைய சொந்த மாமன் மகள் அதே போல நல்ல மார்க் எடுத்திருக்கா. அவளுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீட்டு இருக்கு வா சொல்லி அவளை சேர்த்தாச்சு. அடுத்து சீட்டு இல்ல. அவளுக்கு சாந்திக்கு தகவல் போனது. வந்து வருத்தத்தோட அவளிடம் வந்து கேட்டா 2 சீட்டு தான் வந்து ஃபுல் ஆயிட்டு. கடைசியில நான் வரும்போதே 2 தான் வந்து ஃபுல் ஆயிட்டு அப்படின்ட்டா. வேதனையோட இருந்தான். ஆனால் அவருக்கு தெரிய வர ஆரம்பித்தது, தன்னுடைய தோழி தன் சொந்த தாய்மாமாவை கூப்பிட்டு சீட்டு வாங்கி கொடுத்துட்டா, துரோகம் பண்ணிட்டா என்று நினைத்து வேதனைப்பட்டா. ஆனால் ஆண்டவரை விட்டு விலகவில்லை. ஆண்டவருக்கும் சாந்திக்கும் அன்பு குறையவே இல்லை. நன்றாக ஜெபித்து, நன்றாக வேதம் வாசித்து, ஆலயத்துக்கு சென்று அன்போடு இருந்தால் ஆண்டவருக்கும் அவளுக்கும் இந்த பிரச்சனை நிமித்தம் ஒரு துளி அன்பு குறையவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? காலங்கள் கடந்தது. சாந்தி வேற காலேஜில் படிச்சா, சரண்யா அந்த காலேஜில் படிச்சா. 2 பேரும் படிப்பு முடிஞ்சாங்க. சரண்யாக்கு நல்ல வேலை கிடைச்சது சம்பளத்தோட. சாந்திக்கு வேலை கிடைக்கல, வீட்டுல முடங்கி இருக்கிறான். 3 வருஷமா சரண்யா வேலைக்கு போறா, 3 வருஷமா சாந்தி வீட்டுல இருக்கா. சரண்யாக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண போறாங்க. சாந்திக்கும் வேலையும் கிடைக்கல, கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. 2 பேரும் பேச மாட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? சரண்யா கல்யாணம் முடிஞ்ச உடனே சரண்யா கணவர் சொன்னாரு, நீ வேலைக்கு போக கூடாது, வீட்டிலே இரு அப்படி சொல்லி. அதுல இருந்து சரண்யாக்கு விழுந்த இடி. வீட்டிலே முடங்கி விட்டால். 2 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அவள் வீட்டிலே முடங்கி விட்டாள். சாந்தி கணவர், ஏப்பா நீ இவ்வளவு படிப்பு படிச்சிருக்க, நீ இன்னொரு படிப்பு படிச்சா உனக்கு தாலுகா ஆபீஸ்ல வேலை கிடைக்கும், நான் உன்னை படிக்க வைக்கன்னு சொல்லி அதுக்கு மேல ஒரு படிப்பை படிக்க வச்சு அதுக்குள்ள 2 குழந்தைகளையும் பெற்றெடுத்து 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த தாலுகா ஆபீஸ்ல வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். சாந்திக்கு தாலுகா ஆபீஸ்ல விஓவாக வேலை கிடைத்தது. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் அவளுக்கும் அன்பு ஒரு துளி கூட குறையவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? தாலுகா ஆபீஸ்ல விஓ எங்க வேலை கிடைச்சு தெரியுமா? சரண்யா எந்த ஊர்ல இருக்கிறாளோ அங்க உள்ள தாலுகா ஆபீஸ்ல விஓ வேலை கிடைச்சது. அல்லேலூயா. அவ வீட்டுல முடங்கி கிடக்கா. ஆனா 2 பேரும் பல ஆண்டுகளாக பேசவில்லை. சரண்யா வீட்டுக்காரு வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறார். இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. உன்னுடைய தோழி தானே அங்க இருக்கா விவோ, அவகிட்ட எப்படியாவது ஒரு கையெழுத்து வாங்கிச்சுன்னா இது சரியாயிரும் அவகிட்ட சொல்லி, அவகிட்ட நான் கொஞ்ச நாள பேசல, எப்படி நான் செய்யனே தெரியல, போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. இவரும் அவளை லைன்ல விட்டுட்டு இவர் வெளியில நிக்கிறாரு. ஆனா சரண்யா லைன்ல நிக்கிறத பார்த்துட்டு சாந்தி எந்திரிச்சு ஓடி வந்து, சரண்யா நல்லா இருக்கியான்னு சொல்லி கட்டி அணைச்சு, எப்படி இருக்க, உன் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லி அன்போட பேசி, என்ன விஷயமா வந்த, அந்த மாதிரி பிரச்சனை, கவலைப்படாத, இவங்க கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வா, நானும் உனக்கு கையெழுத்து போட்டு சரி பண்ணி விடுதுன்னு சொல்லி அதை சரி பண்ணினாள். அல்லேலூயா.
சாந்தியின் அன்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட சாந்தியின் அன்பு, அதுதான் உண்மையான அன்பு. இதை பார்த்த சரண்யா கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்குள் வந்து அநேக அற்புதங்களை பெற்று சரண்யா வீட்டுக்காரர் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தார்கள். அல்லேலூயா. அன்பு செலுத்தினால்தான் ஆத்துமா அறுவடை செய்ய முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு வேண்டும் என்று அவர் இந்த உலகத்திலே அன்பாக, அன்பின் வடிவமாக இந்த உலகத்திலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி அவர் எல்லா மனிதன் பாவத்திற்காக மரித்து அவர் உயிர்த்தார். அப்படி ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? குடும்பத்துல நமக்கும் நம்ம சொந்த பிள்ளைகளுக்கும் உறவு எப்படி இருக்கிறது? நமக்கும் போதகர்கள் ஊழியர்களுக்கு எப்படி உறவு இருக்கிறது? நமக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் எப்படி உறவு இருக்கிறது என்பதை குறித்து சற்று தியானித்து நம்முடைய பெற்றோர்கள் அன்பு செலுத்தி நம் சபையிலே அன்பாக இருந்து, ஐக்கியமாக இருந்து, ஒருவருக்கொருவர் கசப்பு இல்லாமல் அன்போடு வாழ்வோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளின் கூட ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய மூலமாக அன்பை குறித்து நீர் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்திலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன். உம்மை ஏற்றுக்கொண்ட நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த லெந்து காலத்திலே நாங்கள் எங்களை பரிசோதித்து எங்களுடைய சரீரத்திலே, எங்களுடைய இருதயத்திலே, சிந்தையிலே எந்த கெட்ட அன்பு, கெட்ட எண்ணங்கள், என்னென்ன கசப்பு, வைராக்கியம் இருக்கிறதோ அதை எல்லாம் உடைய வார்த்தையினால, உடைய ரத்தத்தினால கழுவி இந்த லெந்து காலத்திலே சுத்திகரித்து நாங்கள் உமக்குள் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணி ஆலயத்தில் நடக்கிற எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொண்டு நாங்கள் இன்னும் உமக்கும் எங்களுக்கும் அதிக அன்பிலே வளர்ந்து இந்த உலக காரியம், செல்போன், டிவி, தேவையில்லாத காரியத்தில் அன்பு செலுத்தாதபடி எங்களுடைய குடும்பத்திலே சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, பெரியம்மா என்று உறவுகளோட நாங்கள் உண்மையாக அன்பு செலுத்தி சபையில போதகர்களோட, கோயில் சபையுடையரோட, கமிட்டி உறுப்பினர்கள் எல்லோருமே ஐக்கியமாக அன்பாக இருந்து சபை வளர்ச்சிக்காக எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரியிடம், தேவனை அறியாதவரிடம் நாங்கள் அன்பாக நடந்து கொண்டு சண்டை போடாதபடி அன்பிலே பூரணப்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.